ஏங்க இந்த மகாராஜ் இன்னைக்கு திடீர்னு பார்க்கும்போது இளம் பிளேயர் மாதிரி தெரியுறாரு. அவர் விளையாட ஆரம்பிச்சு 300 வருஷம் இருக்கும். பெரிய சீனியர் பிளேயர். செம்ம உடம்பு மெயின்டெனன்ஸ். ஃபிட்டா இருக்காரு. பிரின்ஸ் ஆயிட்டார் மகாராஜ்ல இருந்து யங் ஆயிட்டார். வாவ் ராக்கிங் ப்ரோ. இதுக்கு வேற ஐஃபை கொடுக்க வராரு. இவர் ஐஃபை ஏதோ நல்ல ஜோக் அடிச்ச மாதிரி இப்படி கையை நீட்டுற ஐஃபை கொடுக்க வராரு. அது காரணம் வந்து 5 விக்கெட்ஸ் போயிருக்கு. ஹை ஓ ஐயோ அம்மா அப்படி இருங்க. நான் தான் எல்லாரையும் வெறுப்பேத்துவேன். என்ன வெறுப்பேத்த ஒருத்தரை பிடிச்சிட்டாங்கடா. நானி ஜெம்ஸ் அப்படின்னு வாங்க இதை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல. இது ஜெம்ஸா நோண்டி கேட்டுறாதீங்க. நானும் அப்படிதான் கேட்கறேன். சாப்பிடுவீங்களா ஜெம்ஸ்? அது நம்மளுக்கு ஸ்பான்சரே பண்ணல. அதனால அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. இவ்வளவு வருஷமா கம்பெனில இருந்து இந்த ரூல்ஸ் கூட தெரியல பாரு. கீப்பர் அவ்வளவு இன்னசென்ட்டா இல்ல படவே இல்லைன்றாரு. சரி எடுத்து வைப்போம் சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ எடுத்தாங்க. மருதாணி சிரிக்கிறாரு அவரு. அவுட் இல்லே அவர் மூஞ்சி மூடிக்கிறாரு. அந்த என்ன படாது சீமராஜா படத்துல சீமராஜா இல்ல அதுக்கு முன்னாடி ரஜினி முருகன் படத்துல அவர் கீர்த்தி சுரேஷ் போடுறாரு. அப்படி மூஞ்சியை முடி சறக்கிறது. பட் நீங்க பாடின பாட்டுல 2 பிளேயர் பேரை சேர்த்துட்டீங்க. மறுபணி ஆமா முசர்பானி 2 செட் மறுபானின்ட்டீங்க. பரவாயில்ல, அது புது பேர் தான். பாணி மாணி. இங்க கூட உட்காந்துருக்கிறது நானி. இது எனக்கு பிடிச்சது. ஆனா அவ்வளவு பெரிய ஜோக் கிடையாது. டக்குனு சிரிச்சிட்டேன். நல்லா சிரிச்சிட்டேன். ஆனா நல்ல ஜோக் தான். நானி சார் நானும் கமெண்ட்ரியில உட்காந்ததே கிடையாது. நான் வரும்போது அவர் இருக்க மாட்டார், அவர் வரும்போது நான் இருக்க மாட்டாங்க. தூங்கி எழுந்து பார்த்தா நானி இருக்காரு. நான் கிளம்பிடலாமான்னு பார்த்தேன். இல்லையே கிளம்ப முடியாது. நீ 2 பேர் இருக்கோம்ல. சீக்கிரம் இந்த மேட்சை முடிச்சு விடுங்கடா.